வாங்க கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி கொண்டக்கல்லையை வச்சு மசாலா சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 8 மணி நேரம் ஊற வச்சு கொண்டக்கல்லை வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். கொண்டக்கல்லை வேக வைக்கிறதுக்கு நான் அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுட்டேன். குக்கரில் வேக வச்சுக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற கொண்டக்கல்லை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு போடுறேன். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். வெயிட் போட்டுடலாம். 5 விசில் வரட்டும். நம்ம கொண்டக்கல்லை சுண்டல் வச்சுட்டு போனால் 5 விசில் வந்துச்சு. வெயிட் இறங்கிடுச்சு. வந்துடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி எடுத்துட்டு தாளிச்சிக்கலாம். சுண்டல் தாளிக்க அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுட்டேன். சமையல் எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வரட்டும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு பவுட்ரு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. 4 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச கொண்டக்கல்லை கொட்டிக்கலாம். தண்ணி எடுத்துட்டு கொட்டுங்க. கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கைப்பிடி கேரட் போட்டுக்கலாம். தேங்காய் திருவல் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். நான் ஒரு 6 பத்தை எடுத்து திருவி வச்சுக்கிறேன். கால் கிலோ கொண்டக்கல்லைக்கு நான் ஒரு 6 பத்தை எடுத்துக்கிறேன். கேரட் 1, ஒரு 50 கிராம் வெங்காயம் ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி கொண்டக்கல்லை வச்சு மசாலா சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். நான் எப்படி செஞ்சேன்னா அந்தமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா